தமிழகத்தில் 7 சட்டக் கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லாத நிலையில் பல கல்லூரிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என உயர்நீதிமன்றம் சாடல். 100 நாட்களுக்கு முன்பு ஒத்திவைக்கப்பட்ட உதவி பேராசிரியர் பணிக்கான மாநில தகுதித் தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என அன்புமணி கேள்வி. வரும் 24ஆம் தேதி டெல்லி செல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டம். 25ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திப்பார் என தகவல். சென்னை பெருநகர தொடர்வண்டி திட்டத்தில் பசுமை வழிச்சாலை முதல் அடையாறு வரை சுரங்கம் அமைக்கும் பணி நிறைவு. பெங்களூருவில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியை பாகிஸ்தான் என கூறிய கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்தது மகா பாவம் என ஏழுமலையான் கோவில் தலைமை அர்ச்சகர் ரமண தீட்சிதலு வேதனை. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான கேரள அரசின் பரிந்துரையை திருப்பி அனுப்பியது நடுவண் அரசு. வேலூரில் மாநகராட்சி சாலைகளை மாற்றி மாற்றி கொத்தி வைப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் காட்டம். நாகையில் உள்ள அரசு காப்பகத்தில் ஆதரவற்ற சிறுமிகள் 5 பேருக்கு பாலியல் தொல்லை. மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் கைது. குமரி மாவட்டம் களியக்காவிளை எல்லைச்சாவடியில் நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் அழகு மீனா நேரில் ஆய்வு.